பேபியோட மூவ்மெண்ட் சுத்தமா எனக்கு தெரியல. சியோட்டமி கட் பண்றப்போ உங்களுக்கு அனஸ்தேஷியா கொடுத்தாங்களா, மறுப்பு ஊசி போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. மனிதாபிமானம் நம்மள சார்ந்தவங்களுக்கு மட்டும் இருக்கணும்னு அவசியமே கிடையாது, அது எல்லாருக்காகவும் இருக்கணும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது நாங்க உங்க மனப்பிரபா லைஃப் ஜர்னி வித் சாய்மா. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு. அண்ட் 10 டேஸா பெயின் இருந்துச்சு சொல்றீங்க, அது லேபர் பெயின் இல்ல, அதாவது ட்ரூ லேபர் பெயின் கிடையாது, ஃபால்ஸ் பெயின் தான் அப்படின்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க. அண்ட் டே பிஃபோர், அதாவது எனக்கு டெலிவரி ஆகிறதுக்கு முந்தின நாள் எப்படி இருந்துச்சு, அண்ட் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன நடந்துச்சு. முன்னாடி 2022ல எனக்கு பாப்பா பிறந்தா, அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ஹாஸ்பிட்டல் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 10 டேஸாக பெயின் இருந்துச்சு சொல்கிறீங்க, அது எப்படி வந்து கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி பெயின் வந்து லேபர் பெயின் அப்படின்னா கண்ட்ராக்ஷன் வந்து விட்டு 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 வலி இருந்துகிட்டே தான் இருக்கும், வலி இல்லாமல் இருக்கவே இருக்காது. இப்போ ஒருவேளை வந்து ஃபால்ஸ் பெயின் அப்படின்னா ஒரு 5 விஷயத்தை வச்சு நம்ம அதை வந்து ஃபால்ஸ் பெயின்னு கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, நீங்கள் சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டுட்டு படுத்தீங்க, அதாவது லெஃப்ட் சைட் படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெயின் வந்து அப்படியே கொஞ்சமாக கம்மியாகி அப்படியே இல்லாமலே போயிடும். ஒன்று. இன்னொன்று வந்து நல்லா தண்ணி குடிச்சிட்டு உட்காந்து பாருங்க, அவர் வாக் பண்ணி பாருங்க, பெயின் வந்து அப்படியே கம்மியாயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்சதுன்னா எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க. அதாவது ரொம்ப சிம்பிளான பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ், ஸ்குவாடு, அதுக்கப்புறமேட்டு உங்கள் வீட்டில் பால் இருந்துச்சுன்னா பால் எக்ஸசைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ், அதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன், இது எல்லாமே பண்ணி பாருங்க. இது எல்லாமே பண்ணி பார்த்துட்டுமே பெயின் இருக்கு, அதுவும் கன்சிஸ்டன்சியா, அதாவது ரொம்ப கான்ஸ்டன்டா ரொம்ப நேரம் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு அப்படி இல்லை, எனக்கு வந்து 1 hour 2 hour 3 hour இருக்கும், மேக்ஸிமம் ஒரு நாள் 4 hours இருந்துச்சு. நானுமே அப்ப நினைச்சிட்டேன் இது வந்து ட்ரூ லேபர் பெயின் தான், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல ஒரு கஷாயம் வச்சு கொடுத்தாங்க. அந்த கஷாயம் குடிச்ச உடனே எனக்கு வந்து ஒரு 1 hour 1.5 hours வந்து பெயின் வந்து அப்படியே கிராஜுவலா கம்மியாகி சுத்தமா பெயின் இல்லாமலே போயிடுச்சு. என்ன கஷாயம் எல்லாம் கேட்காதீங்க, ஆக்சுவலி கஷாயம் எல்லாம் குடிக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். ஏன் அப்படின்னா, நீங்க அந்த ஏதாச்சும் ஒரு கஷாயம் குடிச்சிங்க அப்படின்னா, அதாவது நான் சொல்ல விரும்பல, எந்த ஒரு கஷாயமும் குடிச்சிங்க அப்படின்னா பெயின் இல்லாத லேபர் பெயினையும் வர வச்சிரும். உங்களுக்கு சர்விக் ஓப்பன் ஆகாது, சர்விக் டைலேட் ஆகாது, இடுப்பெலும்புக்குள்ள பேபி இல்லை அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கலா ஆயிடும், உங்களுக்கு சி செக்ஷன் போற மாதிரி இருக்கும். ஸோ அதனால எந்த ஒரு கஷாயமும் நீங்க எதுவுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்க குடிக்கிறீங்கன்னா குடிச்சுக்கோங்க, அவர் என்னை பொறுத்த வரைக்கும் குடிக்காதீங்கன்னு தான் நானே சொல்லுவேன். எனக்கு அந்த ஒரு நாள் மட்டும் கொடுத்தாங்க, கஷாயம் கொடுத்தாங்க. ஸோ அதுவுமே எதுவோ என்னமோ பண்ணி கொடுத்தாங்க அந்த கஷாயம். அது குடிச்ச உடனே கொஞ்ச நேரத்துல வந்து எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் ஸ்டாப் ஆகலைன்னா என்ன பண்றது, யோசிச்சு பாருங்களேன். எனக்கு ஃபால்ஸ் பெயின் அப்படிங்கிறத நான் இப்படிதான் கண்டுபிடிச்சேன். ஸோ இப்படிதான் வந்து அந்த 10 நாளுமே போச்சு. ஒரு நாள் தான் வந்து உண்மையான பெயின் நினைச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டே பிஃபோர், ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஷாப்ல வந்து ஷூட் இருந்தது. ஸோ அதுக்காக நாங்க வந்து கிளம்பிட்டு இருந்தோம். 7 மணி போலதான் நான் கிளம்ப ஆரம்பிச்சேன். எனக்கு 7 மணில இருந்து 8:30 மணி வரைக்குமே நான் கிளம்பிட்டு தான் இருந்தேன் சும்மா. எனக்கு அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, சுத்தமா வந்து மூவ்மெண்டே தெரியாம போய், பேபியோட மூவ்மெண்ட் சுத்தமா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நாங்க வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு 10 o'clock போல வந்து டாக்டர் கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு மூவ்மெண்டே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க 7 hours வரைக்குமே மூவ்மெண்ட் தெரியலனா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வாங்க, அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒரு சில விஷயம் சொல்றேன். அதாவது ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, கூல்ட்ரிங்க்ஸ் கூலிங்கா ஏதாச்சும் வந்து ஜூஸ் போட்டு குடிங்க, லெஃப்ட் சைட்ல படுங்க, நல்லா சாப்பிட்டு லெஃப்ட் சைட்ல படுங்க, மூவ்மெண்ட் தெரியுதா பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய தண்ணி குடிங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு மூவ்மெண்ட் சுத்தமாவே தெரியல, அதாவது இப்ப 9 months 9.5 months ஆயிடுச்சு இல்லையா. ஸோ பேபியோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப சின்ன சின்னதா தான் தெரியும். நீங்க ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க மைண்டுக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு ஃபீல் ஆகாது. ஸோ 7 hours வரைக்கும் பெயின், 7 hours வரைக்கும் மூவ்மெண்ட் தெரியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அங்கிருந்து சாப்பிட்றதுக்காக போனோம். சாப்பிட்டப்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் லிட்டில் பிட் ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, பட் ஒழுங்கா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நானும் மக்கமாவும் சரி ஓகே நம்ம ஏதோ ஒன்று இருக்கோ இல்லையோ பேபி மூமெண்ட், நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்புறதுக்காக வந்தோம். பட் வீட்டுக்கு வந்த உடனே அங்கேருந்து எல்லாமே சாப்பிட்டோம். அந்த கிளிப்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன் பாருங்க. சாப்பிட்டு கிப்ட்டு முடிச்சுட்டு அங்கேயுமே எனக்கு அந்த அளவுக்கு வந்து மைண்ட் வந்து இது ஆகலை. வீட்டுக்கு வந்து லெஃப்ட் சைடில் படுத்த உடனேவும் ஒரு 1/2 hour இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து துரை வந்து
வந்து எட்டி எட்டி மிதிக்க ஆரம்பிச்சாது. அதுக்கப்புறம் ஓகே 3 o'clockல இருந்து எனக்குமே பெயின் இருந்துச்சு. பட் நான் வெளியில சொல்லிக்கவே இல்லை. அதான் டெய்லி வருதே நமக்கு தான் வந்து போகுதேன்னு சொல்லிட்டு சும்மா வாக் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் மக்கமா வந்து ஒரு 7 o'clock போல வந்தாங்க. வந்து படுத்தாங்க. படுத்த உடனே நான் சொல்றேன், இந்த மாதிரி எனக்கு பெயினா இருக்கு, ஆனா இது ஒரிஜினல் பெயின் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா கண்டினியூஸா ஒரு 4 மணி நேரம் இருந்துச்சு, 7 மணி வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களும் வந்து சரி ஓகே நம்ம பார்க்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா நான் பேக் பண்ணது எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி எல்லாத்தையுமே வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். பெயின் கண்ட்ராக்ஷன் வந்து விட்டு 10 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு 12 o'clock போனோம். ஏன் 12 o'clock போனோம்னு சொல்லிட்டு முந்தின வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அதை பாருங்க. 7 o'clock வரைக்கும் பெயின் கண்டுபிடிச்சி ஏன் 12 o'clock போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 12 o'clock தான் வந்து நாங்கள் போய் அட்மிஷனுக்கு போகிறோம். 1 o'clock அட்மிஷன் போட்டாச்சு. போட்ட உடனே மேலே கூட்டிட்டு போனாங்க. மேலே கூட்டிட்டு போய் செக்லாம் பண்ணி பார்த்தாங்க. செக்அப்லாம் பண்ணாங்க. ஒரு 3 o'clock தான் செக்கப்பே பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. சர்விக் வந்து சுத்தமா ஓப்பன் ஆகல, டைலேட் ஆகல, நீங்க வந்து நார்மல் வார்டுக்கு போயிடுங்க அப்படின்ட்டு. நான் எதை நினைச்சு சீக்கிரமா போக கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே நடந்துருச்சு. அதாவது நார்மல் வார்டுக்கு மாத்திட்டாங்க. ஒரு 6 o'clock போல நார்மல் வார்டுக்கு மாத்தினாங்க. 6 இல்ல 7 o'clock மாத்தினாங்க. வந்து நார்மல் வார்டுக்கு போயிட்டேன். அதாவது இந்த பிரெக்னன்சி லேடிலாம் இருப்பாங்க இல்லையா, அங்க போயிட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் எதை நினைச்சு ரொம்ப நாள் வந்து பெயின் இருந்தாலும் போக கூடாதுன்னு நினைச்சேனோ அது அங்க வந்து திருப்பி மாத்தி விட்டுட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கே வந்து 2-3 பேருக்கு வந்து பெயின் வந்து 3-4 நாள் அங்கேயே இருந்து அதுக்கப்புறம் குழந்தை பிறந்திருக்கு. ஐயோ இந்த மாதிரி பெயினை 3-4 நாள்லாம் என்னால தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, எனக்கு அதுல இருந்து வெளியில வரணுன்றதுக்காக எடிட்டிங் ப்ராசஸ் வந்து அங்கேயே பண்ணிட்டு இருந்தேன். வலி இருந்துச்சு, எடிட்டிங் ப்ராசஸ் பண்ணி எனக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருந்துச்சு. அன்னைக்கு நான் கமிட்மெண்ட் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். சரி நீ அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு வச்சு எடிட் பண்ணி போஸ்டும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அங்க சுடுதண்ணி நல்லா வரும். ஸோ அந்த டைம்ல வந்து சுடுதண்ணிலாம் ஊத்துனா சீக்கிரமா வந்து சர்விக் வந்து டைலேட் ஆகும் அப்படின்ற மாதிரி கூகுள்ல வந்து இது மாதிரி போட்டிருந்தாங்க. சுடு தண்ணி ஊத்தினா வந்து, அதாவது இடுப்பு கீழே வந்து சுடு தண்ணி ஊத்தினா வந்து சீக்கிரமா வந்து சர்விக் வந்து டைலேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்க சுடு தண்ணி நல்லாவே வரும். எப்பயுமே சுடு தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த சுடு தண்ணியை ஊத்திட்டு அப்படியே ரொம்ப நேரம் வாக் பண்ணிட்டே இருந்தேன். 3 வாட்டி சுடு தண்ணி ஊத்தினேன் நானு. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வலி ரொம்ப அதிகமா எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்க இருந்தவங்க தான் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வலி ரொம்ப அதிகமா இருக்கு, நீங்க இங்க இருக்க கூடாது, நீங்க சிஸ்டர் கிட்ட போய் சொல்லிட்டு நீங்க வந்து லேபர் வார்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இல்லையே, அவங்க தான் வந்து மார்னிங் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாங்க அப்படின்னு. இல்ல நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னாங்க. திருப்பி அங்க போய் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க உண்மையாவே வந்து எதுவுமே எடுக்காதீங்க நீங்க, அதாவது போனு அங்க போன்லாம் கொடுத்துருவாங்க நார்மல் வார்டுக்கு. ஸோ போனு தண்ணி பாட்டில் எல்லாமே எனக்கு வந்துருச்சு. அகைன் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அது எதுவுமே எடுக்க தேவையில்ல, நீங்க எல்லாத்தையுமே அங்கேயே வைங்க, நீங்க முக்காதீங்க, வாங்க லேபர் வார்டுக்குன்னு சொல்லிட்டு போய் அங்க விட்டுட்டாங்க. அங்க செக் பண்ணி பார்த்தா இன்னுமே எதுவுமே டைலேட் ஆகல, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 சென்டிமீட்டர் வந்து ஆயிருக்கு, நீங்க இங்கே இருங்க, உங்களுக்கு மார்னிங் தான் வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் மார்னிங் தான் பிறக்கும்னு சொல்லிட்டு நான் வாட்டு கம்முனே இருந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 12 மணி போல வரைக்குமே கம்முனே இருந்தேன். அதாவது ஒரு 9:30 8:30 போல நான் மாத்தினாங்க. அதுல இருந்து அப்ப வரைக்குமே கம்முன்னு அப்படியே அமைதியா இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சிவியரா பெயின் வந்து செம்ம பெயின் அதிகமாயிடுச்சு. பட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்படி இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு அந்த பெயினை வந்து கம்மி பண்ணினே இருக்கேன். ஆனா டாக்டர் கிட்டயோ நர்ஸ் கிட்டயோ யாருக்கிட்டயுமே சொல்ல கிடையாது. அப்புறம் ஒரு வழியா வந்து 11:30 போல டாக்டர் போயிட்டு நான் மார்னிங் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது மார்னிங்னா அந்த ஏர்லி மார்னிங் 2 o'clock 3 o'clockலாம் வருவாங்க போல, அந்த மாதிரி வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னால சுத்தமா முடியல. யூரின் ஃப்ரீக்வெண்டா வந்துகிட்டே இருக்கு, நானும் போய்கிட்டே இருக்கேன், அங்க இருக்கவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அதுல ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து G2னா செகண்ட் பேபி, அவங்களுக்கு வந்து சீக்கிரமா குழந்தை பிறந்துருன்னு தான் நினைக்கிறேன் அவங்க ரியாக்ஷன்லாம் பார்த்தா. அதுக்கு இன்னொருத்தவங்க சொன்னாங்க, இல்ல அவங்களுக்கு லேட் ஆகும், நீ போய் படு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்னால சுத்தமா தாங்க முடியல. அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. அவங்க அப்படிதான் கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஏங்க கத்துனீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க கத்தனாதாமா பாப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் சொன்னாங்க. பட் எப்படி அது நம்மளுக்கு பெயின் வந்துச்சுன்னா கண்டிப்பா பாப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லாமே வந்து டக்குன்னு நடந்துகிட்டே இருந்துச்சு. சர்விக் ஓப்பன் ஆச்சான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருந்தாங்க. இவருக்கு வந்து அந்த 1 time 3 o'clock பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் நைட் ஒரு வாட்டி நானே பார்க்க சொன்னதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி பார்த்ததோட சரி. அதுக்கப்புறம் வந்து
ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நானுமே. எனக்கு வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இடுப்புல ஒரு ஊசி போடுவோம், அந்த ஊசி போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வலி வந்துச்சு அப்படின்னா அது வந்து ட்ரூ லேபர் பெயின். வரல அப்படின்னா திருப்பி வந்து செட்டில் ஆயிடும், அப்புறம் தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே போடுங்கன்னு சொல்லிட்டேன். அது போட்டதுக்கு அப்புறம் எங்க இருந்து தான் பெயின் வந்துச்சு தெரியல, இன்னும் வலி 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 மேல வலி வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி வந்து சர்விக் ஓப்பன் ஆகலன்ற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, செக் பண்ணாமலே. அதுக்கப்புறம் என்னோட நாத்தனாரை வந்து உள்ள விட்டாங்க. எப்படிங்க உங்களை உள்ள விட்டாங்க அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இதுக்கப்புறம் 75% வந்து உங்களுக்கு பெயின் வந்துருச்சு, உங்களுக்கு டெலிவரி ஆக போகுது அப்படின்னா ஒரு பர்சனை வந்து உள்ள விடுறாங்க. எனக்குன்னு மட்டும் இல்ல, என் கூட இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஆள் விட்டாங்க. அதுதான் வந்து இப்ப சேஞ்ச் ஆயிருக்க ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட நாத்தனாரை உள்ள விட்டுட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு பெயினே இல்லம்மா, பெயின் ரொம்ப கம்மியான பெயின் தான் இருக்கு, அந்த பொண்ணால வந்து இதையே தாங்க முடியல, செகண்ட் பேபின்னு வேற சொல்றாங்கன்ட்டு இப்படி மல்டிபிளா ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு தான் தெரியும் எனக்கு எவ்வளவு பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னால பெயின் வந்து டாலரேட் பண்ண முடியும். ஆனா சரி நம்ம பாப்போம், இவங்க என்ன செக் பண்ணாமலே இருக்காங்க, நம்மளுக்கும் வலி இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் பார்த்தேன். பார்த்தா எனக்கு 6 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் அவ வந்ததுக்கு அப்புறம் இல்ல அவ வலிலாம் நல்லா தாங்குவா, இவ இப்படி பண்றான்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஐவி கனெக்ட் பண்ணாங்க. ஐவி கனெக்ட் பண்ணிட்டு அங்கேயே நீங்க வேணா வந்து செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்க்க சொன்னாங்க. செக் பண்ணி பார்த்தோன்னே 6 சென்டிமீட்டர் டைலேட் ஆயிடுச்சு, 75% ஓகே, நீங்க வந்து லேபர் அதாவது டெலிவரி ஆகும் இல்லையா, அது மேல போய் ஏறி படுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் படுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஐவி கனெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெயின் வந்து செம்ம பெயின். 1:00 1:30 போல எனக்கு வந்து இனிமா கொடுத்தாங்க. 1:30 or 1:00 எனக்கு கரெக்டா தெரியல. இனிமா கொடுத்தாங்க. இனிமா கொடுத்துட்டு இந்த ஐவி கனெக்ட் பண்ணி மேல படுக்க வச்சாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்க இருந்து பெயின் வந்துச்சுன்னு தெரியல. ஆனா வந்து அதுக்கப்புறமுமே சீக்கிரமா குழந்தை பிறக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1:00 இருந்து 3:00 வரைக்கும் வெறும் ஊன்னு கத்திக்கிட்டே தான் இருந்தேன். ஈவன் திட்டிக்கிட்டே இருந்தாங்க அங்க. நான் ஏன் கத்திக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் பேபிக்கெல்லாம் கத்தவே கிடையாது. இவனுக்குமே அதே இதுதான் பண்ணணும்னு நினைச்சேன். பட் ஏன் அப்படி கத்திக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா, கத்துனாதான் பாக்குறாங்க. அந்த டைம்ல யாருமே இல்லை. எனக்கு ஒரே ஒரு டாக்டர் மட்டும் தான் பார்த்தாங்க. ஈவன் நான் இந்த இடத்துல 2 பேருக்கு தேங்க் பண்ண நான் நினைக்கிறேன். ஈவன் எமோஷனல் ஆகுது எனக்கு. ஏன்னா நான் வந்து நார்மல் வார்டில் இருக்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, என்ன மாதிரியே அவங்களும் அவங்க வந்து பேஷண்ட் தான். அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்க போய் சொல்லுங்க, உங்களை வந்து லேபர் வார்டுக்கு மாத்துவாங்க, உங்களுக்கு பெயின் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு நான் இந்த இடத்துல தேங்க் பண்ண விரும்புறேன். இன்னொன்னு எனக்கு டெலிவரி பார்த்தவங்க அந்த நைட்டு தூங்கவே இல்லை, சுத்தமா கண்ணை கூட இது பண்ணல, வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க பார்க்கலன்னா அவ்வளோ சீக்கிரம் டெலிவரி ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியல. டெலிவரி இத்தனை மணிக்கு இப்படி வெளியில வரணும்னு இருக்கு, பட் அவங்க இல்லைன்னா அது நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, முக்கட்டான்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஈவன் அதுக்கப்புறம் ஒரு வழியா எப்படியோ வந்து குழந்தை பிறந்துருச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து எனக்கு இந்த அளவுக்கு, அதாவது இவருக்கு இருந்த பெயின் வந்து எனக்கு பாப்பாவுக்கு கிடையாது. எனக்கு பாப்பா ஏதோ டக்குன்னு வந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஆனா நான் பாப்பாக்கு 20 வாட்டி முக்கினேன். 1 வாட்டி 2 வாட்டி இல்ல, 20 வாட்டி முக்கினேன். பாப்பாவுக்கு நான் வெயிட் செம்ம வெயிட், என்னால சுத்தமா முடியல. அந்த ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடல. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு பேடான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த வீடியோ இருக்கு, வேணுன்றவங்க பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். இவரு வந்து 3 முக்கு தான் முக்கினேன், 3வது முக்குல வெளில வந்துட்டாரு. ஆனா வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எபிசியோட்டமி கட் பண்றப்போ உங்களுக்கு அனஸ்தேஷியா கொடுத்தாங்களா, மறுப்பு ஊசி போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. போடல. ஆக்சுவலி அந்த வலியோட வலியா தான் கட் பண்றாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு எந்த ஒரு அனஸ்தேஷியாவும் கொடுக்கல. ஆனா எபிசியோட்டமி ஸ்டிச்சஸ் போடுறாங்க இல்லையா, அப்போ வந்து எனக்கு அனஸ்தேஷியா கொடுத்து தான் ஸ்டிச்சஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டிச்சஸ்லாம் போட்டு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி போலதான் என்ன டேபிள்ல இருந்தே இறக்கிட்டு போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு தம்பிக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஃபீட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஃபீட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வார்டுக்கும் மாத்திட்டாங்க. ஸோ வார்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் அந்த 3 நாள் எப்படி போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே ஃபர்ஸ்ட் டே என்னுடைய அம்மாவை வந்து உள்ள விட்டாங்க. அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் டேலாம் சுத்தமா ஏஞ்சி நிக்கவே முடியல. ஈவன் எனக்கு வந்து லேபர் வார்டு இருக்கு இல்லையா, அங்கேயே வந்து எனக்கு குளிர் ஜுரம் மாதிரி வந்துருச்சு. ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஜுரம் கிடையாது, இந்த இடத்துல ஏசி இருக்கிறதுனாலயும் நீங்க ரொம்ப நேரம் அந்த டேபிள்லயே படுத்துட்டு இருந்தீங்களா, நம்மளுக்கு உடம்புல துணி இருக்காது, லைக் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், அந்த அதுலயே படுத்துட்டு இருந்ததுனால உங்களுக்கு அந்த ஜில்லிப்பு வந்ததுனால உங்களுக்கு ஒரு மாதிரி ஷேக் ஆகுது உடம்பு, நீங்க வந்து நார்மல் வார்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற யாரு சொன்னாங்க. நான் மென்ஷன் பண்ண விரும்பல. சோ மாத்திட்டாங்க, எப்படியோ மாத்திட்டாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் சிஸ்டர் கத்துறாங்க, அந்த பொண்ணுக்கு அவ்வளவு முடியல, நீங்க எப்படி கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு. ஒரு வழியா எனக்கு நான் மாத்திட்டாங்க. மாத்தி
பெட்டில் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இவங்க செக் பண்ணிலாம் பார்த்தா 102 டிகிரி வந்து எனக்கு ஃபீவர் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி இங்கேயுமே ட்ரிப்ஸ் ஏற்றினாங்க. ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி முடிச்சு அந்த ஒரு நாளில் நான் க்யூர் ஆகி வந்துட்டேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் கரெக்டாக நான் எந்த பெட்டில் இருந்தேனோ அதுக்கு பக்கத்து பெட் வந்து ஃப்ரீ பெட்டு. பக்கத்து பெட்டுன்னு கிடையாது, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் ஜேன்னு இருக்கும் கூட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளிப்ஸ் ஆட் பண்ணுற பாருங்க. யாருமே இல்லை. என் பக்கத்துல ஒரு அக்கா நாங்க 2 பேர் தான் நார்மல் டெலிவரி அங்க இருக்கோம். அப்புறம் சிசேரியனுமே ஒரு 4 பேர் தான் இருந்தாங்க. யாருமே அங்க இப்ப பாக்குறது இல்லையோ என்னமோ தெரியல. பட் யூனிட் 3ல வந்து இதுதான் சம்பவம். அங்க இவ்வளவு பேர் தான் இருந்தாங்களே, வேற யாருமே கிடையாது. ஸோ அந்த என்னை இட்டுட்டு போய் விட்டது வந்து கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்க மாதிரி பெட்டு, அதாவது கொஞ்சம் ஏறி உட்காரதுக்கு அப்பதான் கரெக்டா இருக்கும் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறதுனால. எனக்கு வந்து ஸ்டிச்சஸ் எவ்வளவு போட்டிருக்காங்களா எனக்கு தெரியல. ஸோ ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறதுனால அது மேலே ஏறி உட்காரதுக்கு அது கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து சரியான வெயில், கரெக்டாக வெயில் படுற இடம் காட்டுறேன் பாருங்க. ஸோ தம்பியை டெய்லிக்குமே அந்த 3 நாளுமே நான் வெயிலில் போட்டு அதாவது 1 hour or 2 hours அவர் வந்து வெயிலே இருப்பார். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு சில பேரை வந்து வைப்பாங்க, அதாவது மஞ்சக்காமலை வந்துருச்சு, பட்டுக்குமே மஞ்சக்காமலை வந்துச்சு, அதுக்கப்புறம் 1 day வந்து ப்ளூ லைட்டில் வச்சு அதுக்கப்புறம் தான் டிஸ்சார்ஜ் கொடுத்தாங்க. பட் இவருக்கு அப்படிலாம் கிடையாது. டெலிவரி ஆன நாள் வார்டுக்கு மாத்திட்டு 2 நாள் இருந்தோம் நாங்க. அதாவது 24 பிறந்தாரு, 25 26 இருந்தோம். 26 வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து மதருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது மதருக்கு தைராய்டு பிரச்சனை அதிகமா இல்லை. எனக்கு தைராய்டு இருக்கு, பட் நார்மலா இருக்கிற அளவு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவனுக்கும் தைராய்டு செக் பண்ணி பார்த்தாங்க. பட்டுக்கெல்லாம் வந்து வெளியில எழுதி கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து தைராய்டு செக் பண்ற மிஷின் அங்க கிடையாது, இப்போ வந்து அங்க இருக்கு. ஸோ அதனால தம்பிக்குமே அங்கேயே செக் பண்ணி பார்த்தாங்க. தம்பிக்கு தைராய்டு வந்து எதுவுமே அஃபெக்ட் ஆகல. அதுக்கப்புறம் பார்த்து எனக்கும் எடுத்தாங்க. எனக்குமே வந்து நார்மலா இருக்கிற அளவுக்கு தான் இருக்கு. அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு. அண்ட் தம்பிக்கு வந்து அந்த மாதிரி அந்த மஞ்சக்காமலை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் காதுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, கண்ணுக்கு எல்லாத்துக்குமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே, எல்லாமே ஆல் ஓகே, 100% எல்லாமே ஓகேனா தான் அந்த 3 நாள் அனுப்புவாங்க. இல்ல அப்படின்னா நிறைய நாள் வச்சுதான் இருப்பாங்க. அது நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி, சி செக்ஷனா இருந்தாலும் சரி. இந்த 2 விஷயம் தான். 24 hours வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டெலிவரி ஆகி உங்களுக்கு மாத்துறாங்க இல்லையா, அது சி செக்ஷனா இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு வந்து பேஷண்டோட அட்டெண்டரை உள்ள விடுறாங்க. இன்னொன்னு 75% உங்களுக்கு பெயின் வந்துருச்சு, டெலிவரி ஆக போகுது அப்படின்னா நார்மல் டெலிவரிக்கு ஒரு பர்சனை உங்க வீட்டுல இருந்து விடுறாங்க. அதாவது ஃபீமேலா இருந்தா, அதாவது லேடிஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஒரு ஆளை விடுறாங்க. மனிதாபிமானம்ன்றது எல்லாருக்குள்ளேயும் ஒரு விஷயம், ஓகேங்களா, எல்லாருக்குள்ளேயும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது நம்மளை சார்ந்தவங்களுக்கு மட்டும் இருக்கணும்னு அவசியமே கிடையாது, அது எல்லாருக்காகவும் இருக்கணும். தயவு செஞ்சு நீங்க வந்து ஹவுஸ் கீப்பிங்கா இருங்க, என்ன வேணா இருங்க, நீங்க டாக்டரா இருங்க, சீஃப் டாக்டரா இருங்க, எவ்வளோ பெரிய ஆளா வேணா இருங்க. நான் யாரையுமே இதுல மென்ஷன் பண்ணி சொல்ல விரும்பல, ஏன்னா வேண்டாம், அது வேண்டாம். எல்லாருமே வந்து ஒரு பேச்சா இருக்கட்டும், ஒரு ஏதோ ஒன்று பண்றீங்களா இருக்கட்டும், ஏதோ ஒன்று நடந்துக்கிறீங்களான்னு இருக்கட்டும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் ஒரு சிலர் வந்து ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு சில வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிடுறீங்க. அது என்னெல்லாம் யாருமே யூஸ் பண்ணல. அங்க வரவங்க யாருமே வந்து இல்லாதவங்களோ ரொம்ப முடியாதவங்களோ அப்படிலாம் கிடையாது. அந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு இது இருக்கு. இப்ப எனக்குமே வந்து ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்னா அங்க போய் பெத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்காக தான் வரும். நீங்க ரொம்பலாம் வந்து யாரையுமே கீழேயும் பார்க்க வேண்டாம், யாரையும் மேலேயும் பார்க்க வேண்டாம். நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன், எல்லாருக்குமே சொல்றேன், அங்க ஒர்க் பண்ற அத்தனை பேருக்குமே சொல்றேன். நிறைய பேர் வந்து ரொம்ப பாசத்தை வந்து அப்படி கொட்டுறவங்களும் இருக்காங்க, ஒரு சில பேர் இப்படியும் இருக்காங்க. நான் என்ன டீட்டெயிலா சொல்ல விரும்பல. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனிதாபிமானத்தை எதுக்கு இதுல எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா, நான் டிஸ்சார்ஜ் ஆகி வர அன்னைக்கு வந்து கிளீனிங், அதாவது தண்ணி ஊத்தி ஏதோ கிளீன் பண்ற வேலையா. அது வந்து நாங்க பெட் மேல இருந்துகிட்டு அவங்க அப்படியேவும் கிளீன் பண்ணலாம். அது ஒண்ணுமே வந்து ரொம்ப தண்ணி அடிச்சும் அவங்க கிளீன் பண்ணவும் கிடையாது, எதுவும் பண்ண கிடையாது. அவங்க சும்மா ஏதோ அங்க அந்த சொல்யூஷன் மாதிரி எதையோ ஊத்திட்டு சும்மா தொடச்சுக்கிட்டு தான் வந்தாங்க. இதுதான் அங்க நடந்துச்சு. அதுக்கு ஒரு 10 பேர் உள்ள இறங்கி வந்தாங்க. இருக்கிறதே நாங்க 2 பேர் தான், நானு பக்கத்துல ஒரு அக்கா, 2 பேருக்குமே அன்னைக்கு டிஸ்சார்ஜ். அன்னைக்கு எல்லாத்துக்குமே நாங்களே தான் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஈவன் அந்த ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டு உண்மையா நடக்கவே முடியல எங்களால. ஆக்சிஜன், தம்பிக்கு ஆக்சிஜன் பாக்குறதுக்கும் நாங்க தான் போனோம், அந்த ஆக்சிஜனும் நாங்க தான் பாக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை சொல்லணும்னு நினைச்சேன், ஆக்சிஜன் பாக்குறது
காலையில டெய்லிக்கும் இவனை கூட்டிட்டு போய் பார்க்கணும். அது வந்து முன்னாடி பாப்பாவுக்கு பார்த்தது வந்து அங்க ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அந்த ஸ்டூடெண்ட் தான் பார்ப்பாங்க. இப்ப என்னடான்னா நாங்களே பார்க்கணுமா. அதாவது நாங்களே பாக்குறது கூட ஓகே தான், ஒரு சில பேருக்கு அது என்னன்னு தெரியுது பாக்குறோம் ஓகே, ஒரு சில பேருக்கு தெரியாது இல்லையா. அவங்க வைக்கிறாங்க, வரமாட்டேங்குது, அடுத்தவங்களுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வெயிட் பண்ணுங்க, நான் தானே ஃபர்ஸ்ட் வந்தேன், நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்க ஃபுல்லா கும்பலை கூட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் நர்ஸ் திட்டுறாங்க. தெரியல, இது அந்த இடத்துல அவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஈவன் சாப்பிட்றதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வெளியில போய் சாப்பாடு வாங்கிட்டு வரணும்னாலும் முடிய மாட்டேங்குது. ஈவன் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாங்க கிட்டத்தட்ட 4-5 இடத்துக்கு போயிட்டு வந்தோம். காதுக்கு செக் பண்றதுக்குன்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் டாக்டரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் பாக்குறது, வெயிட் பாக்குறது, இப்படி சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்து 2 மணி போலதான் வந்து நாங்க படுத்தோமே. படுத்து கொஞ்ச நேரத்திலே இவங்க வந்து எழுப்பி விட்டாங்க, இந்த மாதிரி எழுந்துருங்க கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல என்கிட்ட நிறைய பொருள் இருந்துச்சு, எந்த பொருளுமே எடுத்துட்டே போல. எங்க வீட்டுல குடுக்குறாங்க, திருப்பி எடுத்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. நானும் எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்கு மறந்துடுறேன். ஈவன் தம்பிக்கு வந்து கொசுக்கடி அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு பெட் எல்லாம் நான் வேற எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். ஒரு நாள் மட்டும் பெட்டுக்கு வந்து அலோவ் பண்ணிருந்தாங்க. சோ அந்த பெட்டு, 2 கட்டை பை, சாப்பாட்டு பை, தம்பியோட ட்ரெஸ், பேக் எல்லாமே அங்க இருந்தது. நான் வேணா அந்த கிளிப்பை ஆட் பண்றேன் பாருங்களேன், என்னோட ஹஸ்பண்ட் எடுத்துட்டு போவாரு. அது எல்லாமே உள்ளதா இருந்துச்சு. இப்ப எல்லாத்தையுமே நான் வெளியில எடுத்துட்டு வந்து வைக்கணும்னா ஒரு வாட்டியும் எடுத்துட்டு வந்து வைக்கணும். இப்போ நமக்கு டெலிவரி ஆகிருக்கு, வெயிட் தூக்க கூடாது. 3 மந்த்ஸ்க்கு வரைக்கும் வெயிட் தூக்க கூடாது. அதுல இருக்கிறது அத்தனையுமே வெயிட், அந்த பெட்டை தாண்டி எல்லாம் இருக்கிறது எல்லாமே வெயிட் தான். அது எப்படி நான் 2-3 தூக்கிட்டு வர முடியும்? ஒன்னு ஒன்னா எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். ஒருத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டேன், இந்த மாதிரி இது மட்டும் எடுத்துட்டு போய் வைக்கிறீங்களா, நான் தம்பி தூக்கிட்டு வந்துடுறேன் கடைசியா. அதுக்கு அவங்க ஒரு பார்வை பார்த்தாங்க. எனக்கு உண்மையாவே இப்போ சிரிப்பு வருது, ஆனா நான் அப்ப அழுதேன். ஒரு பார்வை பார்த்து எடுத்துட்டு போமா அப்படின்னாங்க. அது உண்மையாவே எனக்கு அவ்வளோ ஹர்ட் ஆச்சு. நான் லேபர் பெயின்ல கூட ஒரு சொட்டு கண்ணீர் வரல. பாப்பாவுக்கும் சரி தம்பிக்கும் சரி. தம்பிக்கு தான் கத்திட்டு இருந்தேன், அதுவுமே அங்க பாக்கணும்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடந்தேன். அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை உண்மையாவே நான் அழணும்லாம் அழல, கண்ணு அப்படியே கலங்கிருச்சு. அதுக்குதான் அவங்க கிட்ட நாங்க அட்டெண்டர் கேட்கிறோம். அட்டெண்டர் எதுக்கு கேட்கிறோம்னு உங்களுக்கு புரியுதுங்களா? அட்டெண்டர் எதுக்கு, முன்னாடிலாம் வந்து மாத்திரை வந்து நாங்க எந்த பெட்ல இருக்கோமோ அந்த பெட்டுக்கு தேடி வந்துரும். ஒண்ணு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து தருவாங்க, இல்லைன்னா சிஸ்டர்ஸே எடுத்துட்டு வந்து தருவாங்க. நைட் ஷிஃப்ட்லாம் சிஸ்டர்ஸ் தான் எடுத்துட்டு வந்து தருவாங்க. இப்ப என்னன்னா எல்லாத்துக்குமே வந்து மாத்திரை வாங்குறதுக்கு வாங்க, மருந்து வாங்குறதுக்கு வாங்க இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால எந்த இடத்துக்குமே வந்து பேபியை தூக்கிட்டு போறதுக்கா இருக்கட்டும், நாங்களுமே சரி எதுக்குமே வந்து அந்த டைம்ல வந்து எங்களால ஒண்ணுமே முடியல. இதுக்காக தான் அட்டெண்டரே கேட்கறது. எதுக்கு அட்டெண்டர் சொல்லிட்டு நிறைய பேர் அந்த இடத்துல கேக்குறாங்க, எதுக்கு உங்களுக்கு எல்லாம் அட்டெண்டரை விட்டாலுமே வந்து சிஸ்டர்ஸும் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு சில விஷயத்த ஃபேஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா, அட்டெண்டரை விட்டுட்டோம்னா அட்டெண்டர் என்ன பண்றாங்கன்னா குழந்தைய கையில தூக்கிட்டு இப்படி சொல்லிட்டு ஆட்டிக்கிட்டே இருக்காங்க. குழந்தை உள்ள வந்து அந்த ஆட்டல் பாட்டெல்லாம் வந்து கேட்டது கிடையாது. அதுக்கு தெரிஞ்சது அப்படியே நீந்திக்கிட்டு இருக்கிறது. இன்னொன்னு வெளியில வந்ததுக்கு அப்புறம் பால் குடிக்கிறது. பால் குடிச்சாலே போதும், குழந்தை தூங்கிடும். அப்படி இல்லை அப்படின்னா டயப்பர்ல ஏதாவது யூரின் பாஸ் பண்ணிருப்பாங்க, மோஷன் பாஸ் பண்ணிருப்பாங்க, இல்லாத ஏதாவது வலிக்கும் குழந்தைக்கு. இது மட்டும் தான் நடக்கும். சோ அங்க வந்து அட்டெண்டர் அப்படி பண்றதுனாலதான் சிஸ்டர்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகி வெளியில தள்ளி விட்டுறாங்க. சோ அவங்களும் வந்து யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது இல்ல. ஒரு சில பேர் இப்படி இருக்கிறதுனால இப்படியும் நடக்குது. சோ அட்டெண்டரை விடுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பிளீஸ் இந்த வீடியோ மேபி நிறைய பேர் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல இந்த வீடியோ போகுது, நிறைய பேர் அங்க என்ன வந்து பாத்தீங்க. எனக்குலாம் உண்மையாவே ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. அத்தனை பேர் வந்து என்ன பாத்தீங்க. அங்க என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இப்பயுமே சிரிப்பு தான் வந்து. அத்தனை பேர் வந்தவங்களுமே சரி, நான் ஈனி இழிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அதாவது சும்மா ஜஸ்ட் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். வந்தவங்களுக்கு தேங்க்ஸ், ரொம்ப என்ன சப்போர்ட் பண்றீங்க அப்படி இப்படின்னு என்னால எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா கொஞ்சம் எனக்கு பெயின் இருந்துச்சு அப்போ. ஸோ இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. என்னை பார்க்க வந்ததுக்கும் தம்பியை பார்க்க வந்ததுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ஸோ அட்டெண்டரை ஒருத்தவங்க விடுங்க, நல்லா இருக்கும். அப்படி பண்றவங்களை மேபி நீங்க வந்து சொல்லி புரிய வைங்க. இங்க எல்லாமே வந்து சொன்னா புரிஞ்சுக்கிற ஆள் தான், புரியாத ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அங்க நடக்குது. நீங்க கேட்ட கேள்விக்கான அத்தனை பதிலையும் நான் இதுல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் திருப்பி இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். தம்பியோட வெயிட் வந்து 3.4. தம்பி பிறந்தது வந்து 3:11 காலையில AM தான் பிறந்தாரு. தம்பின்னு சொல்றேன், இதுலயே உங்களுக்கு தெரியும் கேர்ள் ஆர் பாய் சொல்லிட்டு. பாய் பேபிவன் என்னைக்கு பிறந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24/3/2026 செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே அன்னைக்கு பிறந்தாரு. ஸோ இதுதான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் தம்பி பிறந்தான்.
அண்ட் இன்னும் என்னன்னு தெரியல. வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அண்ட் என்ன வேற ஏதாவது வீடியோ வேணும் என்கிட்ட இருந்து அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்க. அடுத்த வீடியோ போட்டுடலாம். நான் அடுத்த வீடியோ என்னவா போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நார்மல் டெலிவரி 3.4 எப்படி பண்ணீங்க, வீட்டுல வந்து எப்படி பாசிபிள் ஆச்சு, அதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையுமே நான் அதுல சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா. ஹாஸ்பிட்டல்ல சேஞ்ச் ஆயிருக்கிறது இது மட்டும் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.